ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷாவை தான் காமிக்கிறாங்க. அவன் அங்கே பாத்டப்பில் அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பாத்ரூம்குள்ளே நம்மளோட ஹீரோயின் யூவி தான் அங்கே உள்ளே என்ட்ராயிட்ருக்கா. அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே வரும்போது அவள் தன்னோட ஸ்டோரியை சொல்கிறா. லிபா நான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. என்ன ஃப்ரெண்ட் ஷென் அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் சூசியோட சேர்ந்து என்னை சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவனை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அவனோட அங்கிள் ஷாவை நான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் அங்கே வந்துட்டு உள்ளே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ அங்கே நம்ம ஷென் கால் பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்ட நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து புது பாய் ஃப்ரெண்ட் வந்து தேடிட்டேன், இதுக்கப்புறம் நான் அதை ஷென் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, ஷென்னுக்கு உனக்கு என்ன வந்துட்டு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான், நீங்கள் அவனோட அங்கிள்னு எனக்கு தெரியும், அவனுக்கு எனக்கு இப்போ எந்த கனெக்ஷனுமே இல்லை, நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்கள் கூட சேர்ந்து வந்தேன், நீங்கள் இப்போ நான் வந்து உங்களை செடியூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே பழியெல்லாம் போட முடியாது, உங்களுக்குமே என்னை வந்து பிடிச்ச வசதானே என் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க கால் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு வந்து ஒரு பொண்ணு என் ரூம்குள்ளே வந்துட்டான், அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அந்த ஷென் வந்து மீட் பண்ணிட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன், வேற ஒருத்தையும் கூட சேர்ந்து தப்பாக பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ நானும் தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் 5 இயர்ஸாக இந்த சூசியோட சேர்ந்து நீ என்னை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கா, ஆனால் நான் வந்து வேற ஒரு பையன் கூட சேர்ந்து சுற்றினா உனக்கு எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு வந்துட்டு அவள் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் சொன்னதும் இந்த பொய்யெல்லாம் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, உங்கள் ரெண்டு பேரோட லட்சணத்தை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்துட்டு எதுவுமே பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்படியா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறப்ப அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா, நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிடுச்சுக்கா, நீ அவன் மேலே கை வைக்காதன்னு சொன்னதுமே அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என் கூட நீ வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட அங்கிள் ஷாவோட சேர்ந்து தான் நான் நைட்டே ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி பேசுவ, நீ எப்படி எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த சூசி நீ என்னோட ஸ்டெப் சிஸ்டர் தான், பட் நீ இப்படிலாம் வேலை பண்ணது நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா அவங்க எப்படி அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவன் நீ என்ன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிடுச்சேக்கா அவகிட்ட, மரியாதையோட நீ வந்துட்டு இப்போ அவட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே ஓ இவட்ட போய் நான் சாரி கேட்கணுமாடான்னு சொல்லிட்டு அவப்பாட்டு இங்கே கண்டுக்காமல் போனதுமே அப்போ அங்கே அந்த சூசி எனக்கு என்னமோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா, இவளோட நடவடிக்கையே டோட்டலாக வந்து மாறி போயிருச்சு, உன்னோட அங்கிள் அவள் எப்படியோ கவர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே அவன் அப்படிலாம் எது இருக்காது, என்னோட அங்கிளை பற்றி எனக்கு தெரியும், அவர் ஏதாச்சும் பிஸ்னஸ் விஷயமாக வந்திருப்பாருன்னு சொல்லும்போது நீ இப்போ அந்த யூவியை பற்றி வந்து யோசிக்கிறத நிப்பாட்டு, என்னோட பர்த்டே நீ அதை செலிப்ரேட் பண்ணணும்னு அவ சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. சார் ஷூ ஃபேமிலியோட உண்மையான வாரிசே அவங்க தான், சின்ன வயசில் அவங்க காணாமல் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொண்ணை வந்து தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க, இந்த பொண்ணு கிடைச்ச பிறகுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணாமல் அடாப்டட் அந்த சைல்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, ரெண்டாவது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா. அந்த டயத்தில் தான் ஷென் வந்து மீட் பண்ணிவிட்டு பாசம் காமிச்சிருக்காரு, இவங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க, பட் ஆனால் அவனுமே வந்து அந்த சூசியோட சேர்ந்து பழகிட்டு அவ கூட சேர்ந்து சீட் பண்ணியிருக்கான் சார். ஸோ அதனால தான் இந்த பொண்ணு உங்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குமே பிரேக்கப்புமே ஆயிடுச்சின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவள் என்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ ஏன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஷா வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு பர்சன், இந்த சென்னையும் இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பழி வாங்கணும்னா அவனை கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிச்சுக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் போய் மீட் பண்ணுறாங்க. நான் உங்கள் பையனை வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என் பையன் எந்த பொண்ணையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டான், ஒன்றை போய் அவன் எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணுவான், அவன் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி அங்கே புத்திஸ்ட் எல்லாமே மீட் பண்ணான், அப்புறந்தே அவன் அங்கே ஒரு வரணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக அவன் வந்துட்டு ஒன்றை வந்து சூஸ் பண்ண மாட்டான், அவன் ஒன்றை மட்டும் கிடையாது எந்த ஒரு பொண்ணோட பின்னாடியுமே போக மாட்டான்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே
இப்படியா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ருத்ராட்ச கோட்டை மாதிரி காமிக்கிறா. நேற்று நைட்டு உங்கள் பையனை பார்க்க தான் நான் போனேன், 2 பேருமே சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் போய் அவர்கிட்ட என்னை மேரேஜ் பண்ணிக்க நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சிரிச்சுட்டேவும், சரி ஓகே நீ உன்னோட ஃபோன் நம்பரை கொடு, நான் வந்துட்டு என் பையன்கிட்ட பேசி பார்த்து உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உனக்கு இருக்க வயசு ரொம்ப கூட போயிட்டே இருக்கு, நீ எப்படா மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்போ அங்கே அவன் நான் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கிற வரைக்கும் நான் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு நீங்கள் எதுக்காக நேற்று அங்கே ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் பிஸ்னஸ் விஷயமா போனேன், லேட் ஆகிடுச்சு அப்படியே ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு யாரையாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஷென்னுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் பண்ணி வைங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அவன் சொல்கிறான். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்து மேடம் யூவி வந்து உங்கள் அம்மாவை போய் நேற்று மீட் பண்ணியிருக்காங்க, பிறகு இன்னைக்கு கம்பெனியுமே நம்மளோடதில் ஜாயின் பண்ணிட்டாங்க பாஸ் அப்படின்றா சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நான் நினச்சதை விட இவன் ரொம்ப பயங்கரமாக நல்லா இருக்கா, இவன் மேலே நீங்கள் ஒரு பார்வையை வைங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் நீ இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணது, இங்கே நம்ம பாஸ் வந்து ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, அவர் ஏகப்பட்ட வந்து சேலரி எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொன்னதும், அப்போ அவங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் அந்த ஷென்னோட அங்கிள் ஷாவோட சேர்ந்து நான் அஃபேர் வச்சுருக்கேன், அவரோட சேர்ந்து நான் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு சிரிச்சிட்ருக்கா. நீ வந்துட்டு அவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்க, அவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அவன் வந்துட்டு பார்த்து பார்த்து வயிற்றுச்சலாயிட்டா அழுகட்டும் அப்படின்ற சொல்லிட்டு வந்துட்டு அவன் பண்ண தப்புக்கு ரொம்ப ஃபீல் பண்ணட்டும், ரொம்ப ஜெலஸ் ஆகி போய் பார்ப்பான்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க மேனேஜர் வர்றாங்க, எல்லாத்தையும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீ வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை நான் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறா. நைட் போல் நம்ம ஹீரோ அங்கே வரும்போது என்ன வேணும் அவங்க பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் போன பிறகுன்னு சொன்னதும், பஸ் இப்படி மேனேஜராக அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க ஒர்க்கை, அதை 24 ஹவர்ஸில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டா, என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் தெரியணும், ரெண்டாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாதான் அதில் இருக்க டிஃபிகல்ட்டி எல்லாம் புரியும், ஸோ அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டு உலகட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ பிறகு நம்ம ஹீரோங்க லேப்டாப்பை ஓப்பன் பண்ணதுமே அதில் சில பிக்சரை பார்த்ததுமே அவனுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவங்க ஃபேமிலியோட அவன் மலையில் நினைஞ்சிட்டு அங்கே போகும்போது அங்கே சில ரவுடிங் எல்லாமே வந்து அவங்க அப்பா அவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பயங்கரமாக நீடன் பண்ணிவிட்டு அந்த மலையில் நினைஞ்சிட்டு அழுகும்போது அப்போ அங்கே ஒரு கார் வந்திருக்கு, அதில் ஏகப்பட்ட பணத்தை எல்லாமே தூக்கி போட்டதுமே அதை எல்லாத்தையும் அவர் அழுதுகிட்டே எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் இன்னுமே அவனை அங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே கபோர்ட்லேருந்து ஒரு ஃபைல் எடுக்க அங்கே ட்ரை பண்ணுறா. பட் அங்கே வந்துட்டு ஸ்லிப்பாகி ஒப்பாட்ட அங்கே வந்துட்டு விழுக போயிடுறா. வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு அதை எடுக்க முடியலன்னா எதுக்காக நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இந்த ஃபைல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதனால தான் நாங்கள் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு இப்படி ஒழுங்காக வேலை பார்க்காம இருந்தேன்னா இந்த ஆஃபீஸில் எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும், ரெண்டாவது ப்ராஜெக்டையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாதேன்னு சொன்னதும், நீங்கள் அதை பற்றி கவலையெல்லாம் படாதீங்க, நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அங்கே மீட்டிங் ரூமில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட டிசைன்ஸ் அங்கே அறிமுகப்படுத்திட்டு நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்னை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த டிசைன்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன், இதை கொண்டு போனோன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஷென்னுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சலாகி போயிட்டு, உன்னோட இந்த டிசைன்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ கோவம் ஆகிட்டு, இங்கே பாஸ் யார், நான் தானே டிசைட் பண்ணணும், அவளோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இப்போ ஒட்ட அளவுக்கு மீறி மரியாதை இல்லாமல் பேசிட்ட, இப்போ ஒழுங்காக நீ வந்துட்டு சாரி கேட்கலன்னு வச்சுக்கோமே உன்னை எங்கள் ஆஃபீஸை விட்டு நான் வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே அவகிட்ட வந்துட்டு சாரி கேட்க வேண்டியதாக இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே திருத்திக்க ரெடியாக இருக்கேன், உங்களை கேட்குறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே நீ மீட்டிங் முடிஞ்சதும் என் ஆஃபீஸ் ரூமில் வந்து மீட் பண்ண அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை இவ எப்போ கம்பெனி ஜாயின் பண்ணான்னு சொன்னதுமே அவங்க நேற்றே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்க, உன் கூட சேர்ந்து எனக்கு இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல, நீ மரியாதையாக இங்கே வந்து ஜாப்பை வந்து குயிட் பண்ணுன்னு சொன்னதும், எனக்கு இங்கே நல்ல சேலரி கிடைக்கிது, நான் வந்துட்டு ஜாப் பண்ணிகிட்ருக்கேன்,
இருக்கேன், உனக்கு என்ன இதில் வந்துட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்குறா. ஜாப்பை வந்துட்டு இங்கேருந்து குயிட் பண்ணி தான் போயாகணும்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்போ நான் ஏன் குயிட் பண்ணுறேன், உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, ஏமேல நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்றதாமே சொல்கிறான். லவ்வுக்கு மீனிங் கூட தெரியாத இதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காத, நீ என்னை எப்பயோ சீட் பண்ணிட்ட, உனக்கு எனக்குமே பிரேக்கப்புமே ஆயிடுச்சின்னு சொன்னதும் கண்டிப்பாக என்ன இதால் ஏற்றுக்க முடியாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு ஆஃபீஸை விட்டு போக சொல்லும்போது அந்த சூசி அங்கே வந்து விழா. ஒன்றை மாதிரி அன்எஜுகேட்டடுக்கெலாம் இந்த கம்பெனியில் யார்ப்பா ஜாப் கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இன்சல்ட் பண்ணதுமே, உனக்குமே ஜாப் வேணும்னா நீ ரெஸ்யூமை கொண்டு போய் ஜாயின் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், அப்படி வந்துட்டு உன்னோட குவாலிஃபிகேஷன் நல்லா இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஜாப்பை வந்துட்டு நாளைக்கு நீ கண்டிப்பாக குயிட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறான். அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போங்க உன் இஷ்டத்துக்குலாம் அவள் வந்து இந்த ஜாப்பை விட்டு போக மாட்டான், அவள் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர், அவன் நல்லா வேலை பார்க்குறான்னு சொன்னதும் பட் இவ எஜுகேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசுனதுமே இங்கே யார் ஒர்க் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அவன் சொல்லும்போது, அப்போ அங்கே அந்த சூசி உடனே நான் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே முடிச்சிருக்கேன், உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் வேகன்சியுமே இல்லை, உனக்கு இங்கே ஜாப் எல்லாமே கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை என்னோட ரூமில் வந்து மீட் பண்ண பிஸ்னஸை பற்றி நான் பேசணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ரூம்க்கு பண்ணதுமே நைட்டு உங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு நம்ம ஹீரோ கேட்டதும், இல்லைப்பா நான் இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸி, இன்னைக்கு என்னால் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாய் சொல்லிட்டு போகிறா. ஸோ நைட் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு நீ உண்மையிலேயே நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுற, உனக்கு நம்ம பாஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு, நீ பெரிய லெவலுக்கு ஆளாயிருவ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என்னோட பேரண்ட்ஸோட வீட்டில் என்னை ட்ரா பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாரு, உனக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணுறது, நீ ஃபோனவே பிக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே திட்டிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படலை, அதனால தான் ஃபோனை வந்து எடுக்கலை, நீங்கள் என்னைக்காச்சும் என்கிட்ட நல்லா பேசியிருக்கீங்களான்னு சொல்லும்போது, நான் உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்துருக்கேன், நீ நாளைக்கு போய் மீட் பண்ணணும்னு சொன்னதும் எனக்கு மேரேஜ் பண்ணுறதுல எந்த விருப்பமும் கிடையாது, நான் மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அப்போ அந்த சூசி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பேரண்ட்ஸோட மனசை கஷ்டப்படுத்தாமல் நீ ஒழுங்காக போய் மீட் பண்ணுறதுக்கு வழியை பாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. சீனில் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக போனால் அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்கில் ட்ரக்காக கலந்துட்டுருக்கா. பட் ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே வெயிட்ரஸ்ட்டை சொல்லி அவளோட ட்ரிங்க்கில் ட்ரக்காக கலந்து விழா. இவள் போதை என்ன மாதிரி ட்ராமா பண்ணும்போது அதை குடிச்சிட்டு அவளுக்கு உண்மையிலே போதை ஆயிடுது. அவளை கூட்டிகிட்டு போய் எங்கள் ரூம்குள்ளே தள்ளி விட்டதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த சூசி கேட்டதும், நீ என்ன இங்கே சில ஆளுங்களை கூப்பிட்டு என்னை ப்ரைவேட் வீடியோ பண்ணணும்னு நினச்சது என்ன எனக்கு தெரியாதா, இன்னைக்கு வந்துட்டு அது நடக்காது, உனக்கு தான் உள்டாவும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா. அப்போங்க நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ எனக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ பண்ணுது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போ அங்கே அவன் அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போட்டதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிடுறா. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் அவனுமே உள்ளே குதிச்சுட்டு அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிவிட்டு நீ என்னை வந்துட்டு வலையில் விழுக வைக்கணும்னு ட்ரை பண்ணுற, எனக்கு என்ன உன்னோட ஐடியா தெரியாதான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே வெளியே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததும் அப்போ அங்கே ஷென் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டுருக்க, இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா நான் தான் காப்பாற்றினேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஷென் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை நான் ஒரு டைம் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அப்போ அந்த ஷென்னை பிடிச்சி பயங்கரமாக உங்கள் அப்பா போட்டு அடிக்கிறாரு. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா, உன் அங்கிள் வந்துட்டு ஒரு பொண்ணை லைக் பண்ணா நீ தூரமாக விலகி இருக்காமல் நீ பின்னாடி சுற்றி வேடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஸோ அப்போ அவங்க அம்மாங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஷாவ் கூட இப்போ இருக்கிறது உண்மையான அவங்க அப்பா கிடையாது, மிஸ்டர் வாங் வந்து அவங்க ரியலான பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டான். பட் அவன் இப்போ வரைக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அங்கே வந்துட்டு அவனை பழி வாங்கணுன்றதுக்காக, அது அவனால் இப்போ வரைக்கும் முடியலை, அவனை எல்லாருமே வந்து சீட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீ மட்டும் அவனை வந்து சீட் பண்ணிடாத, அவனால் அதை தாங்க முடியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வீட்டுக்கு போகிறா. அப்போ அங்கே சூசி நேற்று நீ என்னை வந்து அந்த ரூமில் அடைச்சி வச்சுட்டு போயிட்டு அந்த வெயிட்டர் என்கிட்ட எவ்வளோ தப்பாக நடந்தான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கோவமானதுமே அவள் உன்னோட சிஸ்டர் தானே, எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கேட்டதுமே அவள் ஒன்றும் என்னோட சிஸ்டர் கிடையாது, உங்கள் அடாப்டட் பொண்ணு, பெத்த பொண்ணை விட்டுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தவெல்லாம் பாசம் காமிச்சிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே அந்த வீடியோவுமே போட்டு விட்றா. அதை பார்த்தாங்க அவன் கூட சேர்ந்து அவன் ஒன்றா நைட் ஸ்பெண்ட் பண்ண வீடியோ தான். அதை பார்த்து
பார்த்துட்டு அவள் அலறி அடிச்சிட்டு நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னது உங்கள் பேரண்ட்ஸுமே இதை நீ டிலீட் பண்ணு உன் சிஸ்டர் தானேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவள் வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ டிலீட் பண்ண மாட்டேன், அவள் பண்ணதுக்கு தான் இது நம்ம பழி வாங்குறதுக்காக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாயிட்டு போகிறா. ஸோ காரில் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு போன ஜென்மத்தில் நடந்ததை நினச்சி பார்க்குறா. எப்பயுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவளை ரொம்ப புள்ளி பண்ணியிருந்திருக்காங்க. பட் இந்த லைஃப்பில் நான் யாரையுமே பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கா. ஆஃபீஸ்க்கு போனால் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே பாரு உனக்கு பிடிச்ச கேக்கோ உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக உனக்காக ஏகப்பட்டதை அனுப்பியிருக்காங்கப்பான்னு சொன்னதும் அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது அவளுக்கு. அதை தூக்கி அங்கே டஸ்ட்பினில் போட்டதுமே அப்போ அங்கே ஷென் வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, உனக்கு பிடிச்ச மேங்கோ ஃப்ளேவர் கேக்கெல்லாம் நான் அனுப்பி விட்ருக்கேன், நீ சாப்பிடாம இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு மேங்கோ அலர்ஜின்றதை நீ என்ன மறந்து போயிட்டியான்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் இல்லை நான் மறந்து போயிட்டேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அங்கே சாக்லேட் கேக் எல்லாமே அவள் பண்ணி கொண்டு கொடுத்ததுமே அந்த சூசிக்கு அது பிடிக்கல, இந்த ஃப்ளேவர் இதுக்கப்புறம் பிடிக்கல, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கான். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும், பட் அவளுக்கு அது பிடிக்காதுன்றதுக்காக என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொன்ன பார்த்தியா, ஒன்றை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து எனக்கு எதுவும் பேசுறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அவன் கையை பிடிச்சிட்டு என்னோட அங்கிள் கூட சேர்ந்து நான் உன்னை ஹோட்டலில் அன்றைக்கி பார்த்தேன்ல உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பற்றி உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போயிடுறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆஃபீஸ் ஹவர்ஸில் அந்த பொண்ணை எதுக்காக நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ தொல்லை பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இப்போ என் கூட நீ வா உன்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இப்போல நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டோட சேர்ந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறான். இப்போ நீ வா என்னை மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்குன்னு சொன்னதுமே இல்லை நான் இப்போ என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், நான் வர முடியாதுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ணேன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நான் கொடுக்குறேன்னு சொன்னதுமே எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரிப்பா என்னால் இப்போ வர முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுட்டா ஐ திங்க் ஷா என்னை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், எனக்கு அடிக்கடி இப்போ மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஷா உண்மையிலே ஒரு நல்ல பையன் தெரியுமா, அவர் நல்ல வசதியானவர், நல்ல மனுஷன் வேறு, நீ மேரேஜ் பண்ணிட்டா உன்னை நல்லபடியாக வச்சுக்குவார் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுகிட்ட எனக்கு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணுறது மிகப்பெரிய கனவுப்பா, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து அந்த ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணுறியா அப்படின்ற செட்டு கேட்டதும் நல்ல ஐடியாவாச்சே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ நெக்ஸ்ட்டே அங்கே அசிஸ்டண்ட்டை யூவி என்ன வந்துட்டாலான்னு செட்டு கேட்டதும் பாஸ் அவங்க கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்காங்க, அவங்க புதுசாக ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அங்கே தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னோட ஆஃபீஸில் அவளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சேலரி கிடைக்கிது, பட் அவள் இதெல்லாம் விட்டுட்டு அவள் திரும்ப அதையுமே பண்ணிட்டு இருக்கா, சரியான பேராசை பிடிச்சவ தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே அவன் உன்னை மீட் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் நீ வரவே இல்லை என்னை மீட் பண்ணுறதுக்கு, என்ன அவ்வளோ பிஸியாக இருந்தேன்னு சொன்னதும் நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன்ப்பா, அதில் தான் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு அவள் சொல்லிட்டேக்கா. சரி நீ இப்போ உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிட்டேக்கா. என்னோட டிசைன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காமிக்க கொண்டு வந்திருக்கேன், அது ரொம்பவே யூனிக்காக இருக்கும், நீங்கள் என்னோட ஜுவல்லரி ஷாப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னதுமே நான் ஒரு பிஸ்னஸ் மேன், உன்னோடதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு லாபமே கிடைக்க போகிறது கிடையாது, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும்னு சொன்னதுமே சரி ஓகே நாளைக்கு நீ ஆஃபீஸ் அதெல்லாமே கொண்டு வா நம்ம அங்கே பேசிக்கலாம் அப்படின்ற சைட் அங்கே போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் அந்த சைடில் வர்றாங்க. ஹீரோயின் கண்டுக்காமல் போனதுமே நீ இப்போ எதுக்காக இப்படி கண்டுக்காமல் போயிட்டுருக்க, உங்கள் பெற்றவங்ககிட்ட உனக்கு பேசணும் கூட என்ன இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அதை தான் சூசி மட்டும்தான், புதுசாக உங்களுக்கு என்ன என் மேலே பாசம் போகுது, ஏன்ட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்னை என்னைக்கு நல்லா ட்ரீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு திட்டிகிட்டேக்கா. ஸோ அப்போ அவங்க அப்பா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ சக்ஸஸான ஒரு பிஸ்னஸ் மேன், உங்கள் கூட சேர்ந்து நான் மீட் பண்ணணும்னு எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், உங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாகிட்டு பேசினா அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி தான் உங்களோட பொண்ணு, பட் அவளுக்கு உங்களை பிடிக்கல, உங்கள் கூட பேச மாட்டா, அவங்களுக்கு பிடிக்காத யாரு கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்பவே அங்கே எமோஷன் ஆகிட்டு நீங்கள் எதுக்காக இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் உன் பேரண்ட்ஸை நீ லைக் பண்ணலைன்னு, ஏன்னா அவங்க தன்னோட அடாப்டட் கேர்ளை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடையாது, நீ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க பெத்த பிள்ளைங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி
நீ நினைக்காத, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவேங்க எமோஷன் ஆயிட்டுருக்கு. நைட் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்து மிஸ்டர் ஷாவ்ட்ட பேசிட்டேன்ப்பா, அவர் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, கண்டிப்பாக ஷாவ் நீ என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு எனக்கு தெரியும்ப்பா, நம்ம கூடிய சீக்கிரம் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசும்போது ஒரு 3 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே 30 மில்லியன் நீங்கள் வந்து ரீச் பண்ணணும், அப்படி ரீச் பண்ணிட்டீங்கன்னா அஃபிஷியல் ஸ்பான்சராகவே நான் உங்களுக்கு மாறிடுறேன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது இம்பாசிபிள் அப்படின்றத சொன்னதும் அப்போ ஹீரோயின் நீ வாய முடுன்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்சை நான் ஏற்றுக்கிறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அந்த ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக அந்த சூசி அங்கே வர்றா. இப்போ அங்கே என்னாச்சின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே உன்ட்ட முக்கியமான ஒரு ஃபோட்டோ காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிஸ் பண்ண ஃபோட்டோவை காமிச்சதுமே பார்த்தேல உன்னோட அங்கிளோட சேர்ந்து அவளுக்கு அஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸே கிடையாது, ஏன்னா என்னோட அங்கிள் எந்த பொண்ணோட பக்கத்துலேயுமே கிட்டக்க கூட போக மாட்டார், இது ஃபேக்கானதுன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அந்த சூசி என்னம்மா இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னாலும் நம்புவான், இப்போ உண்மை சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் அவளை கழட்டி விட்டுட்டு அந்த ஷென் திரும்ப உன்னோட பின்னாடி வருவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட காருக்குள்ள ஹீரோயின் போய் உட்காந்துக்கிட்டதுமே அப்போங்க நம்ம ஷென் வந்ததும் இவ வேமா மறைஞ்சிக்கிட்டதும் அப்போங்க நீ எதுக்காக அவனை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துச்சுக்க, நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியான்னு சொன்னதும் அது இவனுக்கு தெரியற கரெக்டான டைம் இது கிடையாதுன்னு அவ சொல்கிறா. ஸோ அப்போ கதவை அவன் நாக் பண்ணதுமே அவன் கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்படி டிசைன் அந்த கொலாபரேஷனில் நானுமே கலந்துக்கணும்னு சொன்னதும் அது என்னோட கம்பெனியோட முக்கியமானது, அதில் கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவன் கதவை அங்கே லாக் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயின் நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நாளைக்கு சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், கரெக்டான நேரம் வரட்டும், அப்போ வந்துட்டு நம்ம வந்து சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் காரை விட்டு கீழே இறங்குனா அப்போ அங்கே அவன் வந்து கையை பிடிச்சி விடுறான். நீ அப்படின்னா என்னோட அங்கிளோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சா, எனக்கு ரொம்ப நல்ல விஷயம்தான், உன்கிட்ட நான் இதை வந்துட்டு மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது, இல்லை உனக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்போ நான் யாரை வேணாலும் டேட் பண்ணுவேன், அதை நான் கேட்குறதுக்கு நீ யார், நீ ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருந்தியா, நீ வந்துட்டு அங்கே சூசியோட சேர்ந்து அஃபர் வச்சுட்டு இருந்தவன் தானே, நீ இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்காத, நான் உன்கிட்ட எந்த ஒரு பதிலுமே பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது, நீ என்னை தொந்தரவும் பண்ணுற வேலை வைக்காத, அது உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாகுறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டை கால் பண்ணிவிட்டு மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சுப்பா, எந்த ஒரு பெரிய கம்பெனியுமே நம்மளோட டீலை எடுத்துக்க மாட்டுறாங்க, ஏன்னா இந்த கொஞ்ச டயத்தில் அதை ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதுமே நீ ஓவர்சீஸ் கம்பெனியில் எல்லாத்தையுமே கால் பண்ணி பேசு, அதே டயத்தில் 2 கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன்ப்பா, யாருமே வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கவலையாகுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சிருவேன், ஏதாச்சும் ஒரு இடத்த நான் சொல்யூஷன் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஷாவோட அம்மாவை தான் போய் மீட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, நீங்கள் பண்ண முடியுமான்னு சொன்னதுமே அப்போ அவங்களுமே மிஸ்டர் சாங்கோட அங்கே வந்துட்டு அட்ரஸை கொடுக்குறாங்க, நீ இவங்களை போய் மீட் பண்ணு, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே அவரை மீட் பண்ணுறதுக்கு கிளம்பிடுறா. ஹீரோ அவளை பற்றி கேட்டதுமே இப்படி அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, உங்கள் அம்மாவை கூட அவங்க மீட் பண்ண போயிருந்தாங்க அப்படின்றத சொன்னதும் இப்போ அவள் எங்கே இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். சோப்பாங்க மிஸ்டர் சாங்கை தான் மீட் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குமே தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் அவரை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு அவர் ஹெல்ப் எல்லாமே கேட்டதுமே டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேமான்னு சொல்லிட்டு அவருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே ஒத்துக்கிறாரு. சோப்பாங்க நம்ம ஹீரோங்க வந்துடுறான், நீ என்ன ஸ்டாவ் இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கா, நானுமே அதுக்காக தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு ஐ திங்க் வந்துட்டு உனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ ஹெல்ப் பண்ண வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அவன் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உனக்கு ஏகப்பட்ட வந்து கஷ்டம் இருக்குன்னா நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாமேன்னு சொன்னதும் அதை எப்படி உங்கள்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்க முடியும், இதை நீங்கள் என்ன நம்பி தான் கொடுத்துருக்கீங்க, அப்போ இதை வந்து முடிக்க வேண்டியது என்னோட கடமை தானேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறா.
ஸோ அதை கேட்டுட்டு அவன் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி தனியாக கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸுமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுத்ததுமே, இப்போ எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம 2 பேரும் வெளியவே போய் சாப்பிட்லாமேன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம், நானே உனக்காக டெய்லி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது ஷென் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நான் எவ்வளோ நாளாக உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமா, உன்னை மீட் பண்ணவே என்னால் முடியலன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவம் ஆயிடுச்சேக்கா. உனக்கு எனக்கு நடுவில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அவனுக்கு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ அங்கே 2 பேருக்குமே ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் நான் மிஸ்டர் சாங்கிட்ட வந்து பேசிட்டேன்ப்பா, அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் சார் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லிட்டு ரொம்ப சேடான விஷயம் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸோட அந்த பெயிண்டிங்கை அந்த ஆர்ட் கேலரியில் வச்சுருக்காங்க, அதை யாரோ டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போனதுமே, அப்போ ஹீரோயின் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இதை நான் சரி பண்ணிடுறேன், பட் இதை யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்ல, ஃபஸ்ட்டு அதை விசாரிப்போம் அப்படின்றத சொல்கிறா. அப்பாவை காமிக்கிறாங்க. உன்னை நான் அந்த எக்ஸ்பிஷனில் போய் இருக்கிற அந்த ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி தீய வச்சு கொடுத்துன்னு சொன்னால் எந்த வேலையும் ஒழுங்காக பண்ண மாட்டேடான்னு சொன்னதுமே, அப்பா நான் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். பிறகு அவன் இந்த சூசிட்ட மீட் பண்ணிட்டு இதை பற்றி எங்கள் ஹெல்ப் கேட்டதுமே அவளுமே கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே கால் பண்ணியுமே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணதுமே, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா எனக்கு யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதும், அப்போ அங்கே நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கவலையாயிட்டு பேசிகிட்டு இருக்கா, உனக்காக நான் இருக்கேன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் பண்ணாமல் யார் பண்ணுவாங்கன்னு அவள் சொல்கிறா. நைட் அங்கே நம்ம ஹீரோ ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஹீரோயின் வர்றா. அப்போ அங்கே அவங்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடலாம், நம்மளோட டிசைன் ப்ராஜெக்ட்டுமே கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லும்போது அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு, எங்கள் அப்பா பண்ண ட்ரா அது கடைசி, அது ரொம்பவே எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லிச்சேக்கா. நெக்ஸ்ட் டைம் அவங்க 2 பேருமே அங்கே காஃபிலாம் குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் எல்லா சைட்லையுமே சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. நைட்டு பார்த்தா அங்கே அந்த சூசி அதே மாதிரி அங்கே அதை எல்லாத்தையுமே கெடுத்து விடுறதுக்காக வர்றா. பட் அங்கே கைப்படியே அவளை அங்கே பிடிச்சி விடுறாங்க. நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத செட் அவங்க ட்ராமா பண்ணும்போது அந்த ஷென்மே அங்கே வந்துடுறான். அவள் எதுவுமே பண்ணலை, இதை பார்க்குறதுக்காக தான் வந்தான்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இந்த பெயிண்டிங் எல்லாமே வேணுக்குனே அவங்க அசிங்கம் பண்ணிகிட்டேக்கா. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கன்னத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிட்டு, கண்டிப்பாக உன்னை நான் இன்றைக்கி ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்காங்க. இந்த ஷென்னோட அப்பாங்க வந்துடுறாரு. எல்லாமே பாதிக்கு மேலே கெட்டு போயிருக்கு, இதுக்கப்புறம் இந்த எக்ஸிபிஷனை வச்சு நடத்தணும்னு ஒரு அவசியம் கிடையாது, கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னதும் எதுவும் அப்படிலாம் நடக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக நடக்கும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க அப்பா அந்த பெயிண்ட் பண்ண அந்த இருந்து ஒரு நோட்டை எடுக்கிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அங்கே எழுதியிருக்காரு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, கண்டிப்பாக அவன் என்னை கொலை பண்ணிடுவான், எனக்கு அது மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு என் பொண்டாட்டி மேலே ஆசை, அதனால தான் இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், என்னை கொலை பண்ணிவிட்டு அவளை மேரேஜ் பண்ணணும் நல்ல மாதிரி நடிச்சின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ அதெல்லாமே கேட்டதுமே ஹீரோவோட அம்மாவுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிருது. ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, பிள்ளைய வளர்க்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தால் நல்ல மாதிரி நடித்து மேரேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக்கே அந்த ஆள் மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட ஃபைனலாக அங்கே ரிங் எல்லாமே கொடுத்து மேரேஜுக்காக கேட்டதுமே, நான் இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு வேணால் ஓகே சொல்லுவேன், பட் நான் உடனே மேரேஜுக்கு ஓகே சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போடணும், ஓகேவான்னு சொன்னதுமே அவன் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கா இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.